ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங்லேருந்தே என்னோடய டெய்லி ரொட்டீன் vlog தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எஸ், நம்மளோட புது அக்காமடேஷனில் நான் பேக் டு ரொட்டீனுக்கு வந்தாச்சு. அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ராப்பராக என்னோடய ரொட்டீனை இந்த புது அக்காமடேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நியர்லி 1 வீக் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் அன்னைக்கே எல்லாம் செட் பண்ணி முடிச்சிருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சது மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக சில இடங்களில் இல்லாமல் இருக்கும்ல, அதெல்லாம் ஓகே அதை இந்த பக்கம் வைக்கலாம், இதை இந்த பக்கம் வைக்கலாம், இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி வச்சு ஓரளவு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு நியர்லி 1 வீக் ஆயிடுச்சு. அண்ட் மற்றவங்களுக்கும் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வச்சு எடுத்து நான் செட் ஆகி நான் அதில் கன்வீனியன்ட் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகி என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே என்னோடய ப்ராப்பர் ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறது தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அன்னைக்கு ஆஃப் டேவாக தான் இருந்துச்சு. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு மெதுவாக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப ஹரிபரியாக இன்றைக்கி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் லேட்டாக ஏதாச்சும் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படியெல்லாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சடனாக ஆஃபீஸில் இருந்து கிளைண்ட் மீட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு கால் பண்ணியாச்சு. ஸோ கால் பண்ணி கூப்பிட்டா ஆப்வியஸாக நம்ம போய் தான் ஆகணும். ஸோ எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்துச்சு. பட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் ஒர்க்கிங் டே அன்னைக்கு. ஸோ நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்போ கரண்டாக என்னோடய ஆஃபீஸ் ரிலேட்டட் அப்டேட் என்ன அப்படின்னா, என்னோடய டைமிங் ஷெட்யூல் எல்லாம் மாறி இருக்குது ரொம்பவே. முன்னாடி மார்னிங் 6 to 6 இருந்துச்சு. நான் மேனேஜர்கிட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு vlogல ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோடய டைமிங் ஷெட்யூலெல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அன்னைக்கு கேட்டதுக்கூட இதுவாக அவர் இப்போ டைமிங் எல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு மார்னிங் 9 to ஈவினிங் 6 o'clock வரை தான். இடையில மத்தியானம் ஒரு 2 hours லஞ்ச் பிரேக் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு டைமிங் எல்லாம் கன்வீனியண்ட்டாக ரொம்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் ஓகே, கம்மிங் டு த vlog. நான் மார்னிங் எழுந்திரிச்சு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ரொம்ப ஹரிபரியாக ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் அப்படிங்கிறதுனால மத்தியானம் லஞ்ச் பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சமாக குழம்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டுப்பேன். துபாயில் கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. கோல்டு கிளைமேட்டில் இருந்து ஹீட் வந்தாச்சு. பட் இந்த ஹீட் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். அண்ட் நியர்லி ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock போல் வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அதை மட்டும் ஹீட் பண்ணி அண்ட் கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரையும் வச்சுருந்தேன். அதையும் ஆயிலில் போட்டு எடுத்து மத்தியானம் லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி இன்றைக்கி ஷாப்பிங் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃபீஸ் போக வேண்டியது இருந்ததுனால போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஷாப்பிங் வந்தேன். பட் நான் இன்றைக்கி தனியாக வரல. என்னோடய ரூம் பக்கத்தில் இன்னொரு சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் பாண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கூட தான் நான் இன்றைக்கி ஷாப்பிங் வந்திருக்கேன். நான் துபாய் வந்ததுக்கப்புறமா இங்கே தனியாக இருக்கிறதுனால எனக்கு ஷாப்பிங் அப்படிங்கிறது பெரிய பர்ச்சேசிங் எல்லாம் இருக்காது. சிம்பிளாக ஏதாச்சும் எனக்கு தேவையானது வாங்குறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் திஸ் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு பல்க் பர்ச்சேஸ் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் ஓல்டு அக்காமடேஷனில் இருக்கும்போதே இன்னும் ஃபியூ டேஸில் உங்களுக்கு ஷிஃப்டிங் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் லாஸ்ட் டைமில் இந்த தக்காளி, வெங்காயம், அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம்ஸாக பார்த்து நான் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கல. ஏன்னா ஷிஃப்டிங் டைம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஆல்சோ இந்த ஆயிலெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வாங்கி வைப்பேன் ஒரு 3-4 மாதத்துக்கு வரைக்கும். ஸோ அதெல்லாம் நான் லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன், தூக்கிட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால.
ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டின்னர் டைம் ஆயிடுச்சு. எல்லா பர்ச்சேஸிங்கும் முடிச்சுட்டு நான் ரூமுக்கு கிளம்புறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து டின்னர் வந்து இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் பிளான் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். அங்கே போய் பிரியாணி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூடாக இருக்குது, இப்போ பண்ணது அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணோம். ஆனால் டு பி ஹானஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, ஃபைனலி எல்லா பர்ச்சேஸிங்கும் முடிச்சுட்டு நான் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. நான் வந்து இன்றைக்கி என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 பாக்ஸ் எக்கு தான். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு விலாகில் 1 பாக்ஸ் எக்கு வாங்குறதா காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்குகிறேன் அடுத்த பாக்ஸ் எக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு செராமிக் பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன். நம்ம சாப்பிட்றதுக்கான பிளேட் தான். அதுக்கப்புறமா ஒரு குட்டி பாக்ஸ் தயிர் வாங்கியிருந்தேன். பட் குவான்டிட்டி நான் வாங்குறது எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு ஆளுக்கா அப்படிங்கிறதுனால எனக்கு அதுவே ஓகே தான். அண்ட் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து ஃபிஷ்ஷும் வாங்கியிருந்தேன், சிக்கனும் வாங்கியிருந்தேன். எனக்கு ஒரு 1 வீக் மேலேயே பத்தோம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீக் அடுத்த பர்ச்சேஸ் போக முடியும், இல்லை அப்பப்போ வாங்குறது மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து இந்த க்ரோசரி ஐட்டம் தவிர எக்ஸ்ட்ராவாக வாங்கினேன் அப்படின்னா இந்த ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து வெளியில எல்லாம் ரஃப்பாக போட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மாடலில் ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரூமில் சும்மா ரெஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு இன்னொரு செப்பல் வாங்கியிருந்தேன். பட் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அந்த செப்பல் பார்த்திங்கன்னா 12 திரம் தான் ஆச்சு. அண்டு செகண்ட் நான் காமிச்ச செப்பல் வந்து 9 திரம் தான் ஆச்சு. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பட் இதெல்லாம் நான் வந்து இங்கே ஷார்ஜாவில் வந்து டிஸ்கவுண்ட் சென்டர்னு ஒன்று இருக்குது, அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் நெஸ்டோன்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா, கொஞ்சம் வந்து நான் டிஸ்கவுண்ட் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணேன், கொஞ்சம் நெஸ்டோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தட்ஸ் ஒய் நான் வந்து குழம்பிட்டேன் கொஞ்சம். அண்ட் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தக்காளி, வெங்காயம், அப்புறம் கொரியாண்டர், அப்புறம் புதினா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இனி போய் கொண்டு போய் வைக்கணும். அண்ட் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது எனக்கு 4 to 5 monthsக்கு சூப்பராகவே பற்றும். ஸோ இப்படி சேர்த்து வாங்கி வச்சா அப்பப்போ போய் வாங்கிட்டே இருக்கணும்னு இருக்காது. அண்டு கம்ஃபர்ட்டும் அப்படி தான், கொஞ்சம் சேர்த்து வாங்கி வச்சேன்னா எனக்கு ரொம்ப மாதத்துக்கு வரும். பட்டு கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப மாதத்துக்கு வராது, ஒரு 2 months வரும்னு வைங்களேன், அந்த மாதிரி. அண்டு இது வந்து டிஷ்வாஷர். இது எனக்கு எவ்வளோ நாளுக்கு வரும்னு தெரியலை, கொஞ்சம் டிஸ்கவுண்டில் போட்டிருந்தான். அப்படின்னா எப்படி சொல்கிறது, கம்பேரிங் டு அதர் டேஸ் இன்றைக்கி வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. அண்ட் அது கூடவே சிக்கன் மசாலா, அப்புறம் ஜீரகம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா இந்த கடலை ரோஸ்ட் மாதிரி ஒரு ஸ்நாக்கும் கூட வாங்கியிருந்தேன். அண்ட் இதுக்கெல்லாம் கூட ஃபைனலி நான் இந்த வெஜிடபிள் கேரி பேக் தான் வாங்கியிருந்தேன். நமக்கு வந்து ஷாப்பிங் பண்ணும்போதே ஷாப்பிங் பேக் வந்து எல்லா திங்ஸும் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பல்காக திங்ஸ் வாங்கும்போது அது கேரி பண்ணிவிட்டு எனக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து வர்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த கேரி பேக் வாங்கினோன்னா இது வந்து சிமிலர் டு நம்ம இந்த ட்ராலி பேக் மாதிரி. இந்த பேக்கில் வந்து 2 wheels வித் 1 stand வரும். நம்ம வந்து வீல் பண்ணி கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் நம்ம வைக்கணுன்னா கூட இது ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, ஸோ வாங்கிட்டேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் ஷியோராக உங்களுக்கு. அண்ட் ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான கண்டனோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.